ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம கொஞ்சம் டொமேட்டோ ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கிளாஸு ஜீரக ரைஸ் எடுத்திருக்கேன். பின்ன தக்காளி கறி பண்ணுறதுக்குள்ள சாதனங்கள்: கேஷ்யூ நட்டு, புதினா இலை, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லவங்கம், கிராம்பு, சோம்பு, பட்டை இதெல்லாம் பொடி பண்ணினது. அப்புறம் வெங்காயம் 2 வெங்காயம் பெருசு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, 6 தக்காளி, கரம் மசாலா பொடிகள் வந்து மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள். இது எல்லாமே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சட்டியை சூடு பண்ணிவிட்டு அதில் முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து இதை கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு அதே நெய்யை அதே சட்டி சூடுலேயே நம்ம வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் வதக்கிக்கலாம். அதுக்கு மேலே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடும்போது வெங்காயம் வந்து பெட்டன்னு வதங்கி கிடைக்கும், கண்ணாடி மாதிரி. ஸோ இந்த நெய்யிலே நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் அதே சட்டியில் கழுக வேண்டிய அவசியம் இல்லை, இதிலே போட்டு வதக்கிடலாம். ஸோ அந்த நெய்யை நமக்கு அது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது மேலே போட்டுக்கலாம். காரணம் ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாங்கன்னா நம்ம அது ஸ்டிக்கியாட்ட ஒட்டிக்கும் சட்டியில். அதனால தான் இந்த நெய்யில் சேர்ந்து ஒட்டிக்கும் பசை மாதிரி. அதனால தான் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டுட்டு அதுக்கு மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். நான் வந்து இந்த கிராம்பு, சோம்பு, லவங்கப்பட்டை இருந்தது இல்லையா, அதை நான் போட மறந்துட்டேன். ஸோ நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டு அதை ஹீட் பண்ணதுக்கப்புறம் நான் இதை வறுத்தெடுக்க போகிறேன். இந்த பொடி ஆட் பண்ணுறதுனால ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது சட்டியில். இருந்தாலும் நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். லைட்டாக வந்து சூடாக்கி ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஆக்சுவல் ப்ரொசீஜர் இஸ் ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணிவிட்டு தான் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கணும். இப்போ நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். அந்த சூட்டில் நம்ம சூடாகிடுச்சு, லைட்டாக சூடானா போருமே. அப்போ நம்ம அதை வதக்கிக்கிட்டு இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம 3 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா இலை இருக்குது, அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். 3 பச்சை மிளகா, நல்லா காரம் இருக்கும். காரணம் இது வந்து நம்ம தண்ணியில் வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறதுனால ஃபுல்லாக அதோடைய காரமெல்லாம் அப்படியே சேர்ந்துடும். பயங்கரமாக காரமாக இருக்கும். நம்ம தக்காளி கறி ஆனால் கூட நம்ம எடுத்து போடுறதுக்கு முடியும். ஆனால் நம்ம இதில் சாதத்துக்குள்ளே தண்ணியில் போடுறதுனால அப்படி எக்ஸ்ட்ராக்ட் இறங்கும். புதினா எல்லாம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்க போகிறேன். புதினாவோட ஃப்ளேவர் தான் இதில் ஹைலைட்டு. தக்காளியோட புளியும் புதினாவோட ஃப்ளேவர். 2 சபோலா எடுத்திருக்கேன். நான் 6 தக்காளி எடுத்திருக்கேன், நாட்டு தக்காளி. ஸோ அது நல்ல புளிப்பாகவும் இருக்கும். புதினா அண்ட் கறி லீவ்ஸ் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கும் கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். ஒரு 5 மினிட்ஸு நமக்கு பிரேக்கு தேவை. நல்லா வதங்கட்டும் சூடில், அவசரப்படக்கூடாது. இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு, நீ பிளண்ட் ஆகிடுச்சு. இனிமேல் நமக்கு பொடிகள்லாம் சேர்க்கலாம். பிரியாணிக்கோ தக்காளி சாதத்துக்கோ தக்காளி கறிக்கோ எல்லாம் காமன் தான், ஒரே விஷயந்தான் நடக்கும். நம்ம தக்காளி சாதம் பண்ண போகிறோம். ரைஸு ஊற வச்சுருக்கு, தக்காளி கறி அதுக்குள்ளார அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம தக்காளி கறியை ரெடி பண்ணிடணும். இப்போ நான் இதில் ஃபஸ்ட்டு கலருக்காக மஞ்சள் தூள் வந்து ரொம்ப மங்களகரமானது, நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதிலெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அதிலெல்லாம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு மஞ்சள் இதெல்லாம் நிறையா சேர்த்துக்கணும். இதெல்லாம் மெடிசின். புதினா ரொம்ப மெடிசின் ஆகும் நம்மளோடு. அடுத்த மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன், இது அருமையான மெடிசின். இனி இப்போ கொஞ்சம் கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், அதுதான் வாசனையை கொடுக்கும். அதிலே நான் வந்து கிராம்பு, ஏலக்காய், பட்டை, சோம்பு எல்லாம் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா நானே பொடிச்சது தான். அடுத்ததில் கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூளும் கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் கலருக்காக சில்லி பவுடரும் மல்லித்தூளும் போட்டுக்கிறேன். இது இல்லாட்டியும் செய்யலாம், இது இல்லாமலும் செய்யலாம், பிரச்சனை இல்லை. போட்டுக்கிட்டால் அதோட சத்தும் கூட நமக்கு கிடைக்கும். அதுக்காகத்தான் நம்ம மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க. ஒரு சின்ன ஸ்பூனில் மல்லித்தூள், சின்ன ஸ்பூனில் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கு தக்கனே உள்ள கொஞ்சம் சால்ட்டு, நம்ம தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டு இனி இப்போ நல்லா வதங்கியாச்சு. இனி விட்டாக்க அது சட்டியில் காஞ்சி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஊற வச்சுருக்க ரைஸை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் அதிலே பிளண்ட் ஆகட்டும்.
அந்த அந்த தக்காளி ரைஸில். இனி இப்போ நம்ம ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுக்கணும். இதில் இப்போ புதினா இலை எக்ஸ்ட்ரா இருந்தது நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரைஸ் ஒன்றும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். நல்லா பிளெண்ட் செய்யணும். ரைஸ் இதில் கிடந்து நல்லா பிளெண்ட் செய்யணும். இப்போ புதினா இலையும் வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. கரம் மசாலாவோடையெல்லாம் வாசனை அருமையாக இருக்குது. இது நம்ம குக்கரில் 2 கிளாஸு தண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஜீரக சம்பா ரைஸ் தானே பிரியாணி ரைஸு, அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி போகும். அப்போ அதை ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த கண்டென்ட்டை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நெய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் இப்படி ரொம்ப பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம். ஆனால் சேர்த்துக்கலை, ஏன்னா நான் வதக்கிறதுக்கு நெய் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு வதக்கிற அந்த ரைஸ்லேயே அந்த நெய்லேயே. ஸோ அதிகமாக நெய் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்பைஸாக தான் இருக்க போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டு டேஸ்ட்டு பார்த்துருங்க. அந்த தண்ணியிலே நீங்கள் கொஞ்சம் நம்ம குக்கரை போட்டுட்டு தீ போட்டு விட்டேன்னா கொஞ்சம் விசில் வரும்போது வெயிட் பண்ணிவிட்டு 2 விசில். இப்போ கரெக்டாக தண்ணி இருந்ததுன்னா தண்ணி எக்ஸ்ட்ரா வெளியில் போகாது. ஸோ இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த 2 விசில் வர வரைக்கும் இன்னும் வெயிட் பண்ணுவோம். 2 விசில் வந்தாச்சு. எனக்கு இந்த நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, அதை நம்ம இந்த சாதத்தும் கூட சேர்த்து கிளறி எடுத்துட்டு லெமன் பிக்கிள் சேர்த்து வச்சு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.